இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவு அப்படின்றதால பொறுமையாக ரிலாக்ஸாக தான் எந்திரிச்சு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு இந்த சைடு தோட்டத்துக்கு வந்தால் தக்காளி பழம் நிறையா இருந்தது. அடியில் இருந்திருக்கும் போல் நானும் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். சரி வந்து அதை பறிச்சுட்டு போயிடலாம் வெயில் வரதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருந்தோம். அவனும் கூட வந்து நானும் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எவ்வளோ தக்காளி இருந்தது, ஒரு 1.5 கிலோ கிட்டேயே இருந்திருக்கும் தக்காளி இருந்தது. சரி இன்னும் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருக்கலான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிருந்தேன். வெளியில் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பிஞ்சு விட்டுருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பீர்க்கங்காவும் இருந்தது. அதையும் பறிச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து மருந்தடிக்காத காய்கறி தான் வச்சிட்ருக்கோம் எல்லாமே. வீட்டுக்கு தேவையானது மட்டும் அளவளவாக வச்சு எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா செடியில் பச்சை மிளகாய் இருந்தது. சரி அது எல்லாம் பறித்தா வேஸ்ட்டாக பழுத்து தான் போகும். அப்பப்போ தேவையானுங்கிறப்ப பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையலுக்கு தேவையானது மட்டும் பறிச்சுட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் அவரைக்காய் இருந்தது. கையோட அதையும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலைல ஃபுல்லாக வெஜிடபிள் ஹார்வெஸ்டிங் தான் போயிட்டுருந்தது. அப்புறம் இருக்கிற காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இல்லை அதையும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக ஃபுல்லாக நோவு விழுந்திருந்தது கருவேப்பிலை ஃபுல்லாக. இப்போ தான் பார்த்தா நல்லா நோவெல்லாம் நீங்கி நல்லா தழைஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி கருவேப்பிலை பொடி செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. செய்யும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் கொய்யா மரம் இருந்தது. அதுலேயும் நிறையா கொய்யாக்காய் இருந்தது. இங்கே பெருசாகிறதுக்குள்ளே அனில் சார் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. சரி ஏதோ நமக்கு ஒரு 4ஆவது பிடுங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அரை வெட்டாக இருக்கும்போது பறித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க ஒரு 5, 6 காயும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்யவே ஆரம்பித்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.